ஒரு பாரம்பரிய அரிசி கருப்பு கவுனி அரிசி. அந்த அரிசியில் உளுந்து சேர்த்து இட்லி நான் இன்றைக்கி எப்படி செய்கிறதுன்னு காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அரிசி போலவே ஊற வச்சு உளுந்து சேர்த்து இட்லியாக செஞ்சுருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி எவ்வளோ சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? அதே மாதிரி இதே மாவுலையே தோசையும் சுடலாங்க. டயட்டில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சுகர் கண்ட்ரோலில் வரும். இந்த அரிசி அடிக்கடி உபயோகப்படுத்திகிட்டே இருக்கலாம். பாருங்கள், இந்த அரிசி கருப்பு கவுனி அரிசி இந்த மாதிரி தான் இருக்கும். இது ஒரு டம்ளர் எடுத்துருக்கிறேன். அதே அளவில் எப்போவுமே நம்ம யூஸ் பண்ணுற இட்லி அரிசி ஒரு டம்ளர். அதே டம்ளரில் பாதி அளவுக்கு உளுந்து எடுத்துருக்கிறேன். அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்துக்கிறேன். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஒரு டம்ளர் கருப்பு கவுனி அரிசி, இட்லி அரிசி, பாதி டம்ளர் அளவுக்கு உளுந்து, வெந்தயம் எல்லாத்தையுமே ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், கருப்பு கவுனி அரிசியை பாத்திரத்தில் போட்டுக்கிறேன். தனித்தனியாக ஊற வைக்க தேவையில்லை, எல்லாத்தையும் ஒட்டுக்கா போட்டுக்கலாம். இது இட்லி அரிசி, உளுந்து, வெந்தயம். இப்போ தண்ணி ஊற்றி நல்லா 2 தடவை அலசி எடுத்துட்டு நல்ல தண்ணி விட்டு ஊற வச்சிடலாம். பாருங்கள், அலசி எடுத்துகிட்டு வேறு தண்ணி மாற்றி ஊற வச்சிருக்கிறேன். இது 8 மணி நேரம் ஊறட்டும். நான் இப்படி மூடி வச்சிடலாம். பாருங்கள், 8 மணி நேரம் ஊறிடுச்சு. இது நல்லா கழுவி எடுத்துட்டேன். பாருங்கள், சுத்தமாக இருக்குது. இப்போ இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். கொஞ்சமாக இருக்கிறதுனால மிக்ஸி ஜாரில் அரைக்கிறேன். நிறைய நீங்கள் போட்டிங்கன்னா கிரைண்டரில் கூட போட்டு அரைச்சிக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரை கழுவி கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மாவை நல்லா கலக்கி விட்டுறலாம். மாவு இந்த அளவுக்கு கெட்டியாக இருந்தால் போதும். இதை இப்படியே ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். 8 அல்லது 10 மணி நேரம் புளிக்கணும். பாருங்கள், 10 மணி நேரம் கழித்து நான் இதை திறந்து பார்க்குறேன். பாருங்கள், நான் மாவு நல்லா பொங்கி வந்திருக்கு. இதை இப்படியே எடுத்து கலக்கிட்டு இட்லி ஊற்றலாம். தோசைக்கும் பயன்படுத்திக்கலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு இட்லி ஊற்றி காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்கள், அதுக்கு முன்னாடி அரிசியை கொஞ்சம் க்ளோஸாக உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். சாதாரண இட்லி அரிசி மாதிரி தான் இருக்கும், நீளத்தில். ஆனால் ஃபுல்லாக கருப்பு கலராக இருக்குது. இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி விட்டு கொதிக்க வச்சிட்ருக்கிறேன். பாருங்கள், இட்லி தட்டில் துணி போட்டு தான் நான் இட்லி ஊற்றுறேன். சாதா இட்லி விட ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு கொஞ்சம் அதிக நேரம் வேகணும். இப்போ இட்லி மாவை ஊற்றி தட்டெல்லாம் எடுத்து இட்லி பானைகளில் வச்சிட்றேன். வச்சுட்டு மூடி வச்சிடலாம். 10 நிமிஷம் போல் வேகட்டும். பாருங்கள், இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இட்லிலாம் வெந்துருச்சு. பாருங்கள், குத்தி பார்க்கலாம். பாருங்கள், மாவு எதுவும் ஒட்டலை, இட்லி நல்லா வெந்துருச்சு. இட்லிலாம் இப்போ எடுத்துடலாம். சூப்பராக வெந்துருச்சு. பாருங்கள், இட்லி அருமையாக இட்லி வெந்திருக்கு. பார்த்தா நமக்கு கேழ்வரகு இட்லி மாதிரியும் இருக்குது கலரில் பார்த்தா, இல்லைங்களா? இப்போ இதே மாவில் நான் தோசையும் ஊற்றி காட்டுறேன். கேழ்வரகு இட்லி ஒரு நாளைக்கு நான் வீடியோ போடுறேங்க. பாருங்கள், தோசை எப்படி சூப்பராக வந்திருக்கு. மெல்லிசாக நல்லா ரோஸ்ட்டாக சுட்டு எடுத்துடலாம். உங்களுக்கு நான் எண்ணெய் விடுறேன். உங்களுக்கு நெய் வேணுனாலும் யூஸ் பண்ணிக்கோங்க, அது உங்கள் சாய்ஸ் தான். தோசையை நல்லா திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்து சட்னி, சாம்பார், எந்த மாதிரியான குருமாவோடையும் சேர்த்து சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். தோசை டேஸ்ட்டாகவும் இருக்கும்.
சத்தானது. வாரத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி சிறுதானிய உணவுகளை அடிக்கடி சேர்த்துக்கலாம். வாரத்துக்கு 2 அல்லது 3 தடவை இந்த மாதிரி இட்லி, தோசை, புட்டு, ஆப்பம் இந்த மாதிரி சிறுதானிய உணவுகளை செஞ்சு சாப்பிட்லாம். ஆரோக்கியமானதாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜே ஹோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாழ்க வளமுடன்.